Hello viewers, welcome back to JKB Ministries YouTube channel. Before going to today's video, make sure that you have subscribed our channel and press the bell button so that you won't miss any videos in our channel. Thank you. அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக பெசலையில் திருச்சபை வழங்கும் விடுதலையின் நேரம் இதோ உங்களுக்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட தேவ செய்திக்கு ஒரு மேலான ஒரு தலைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாய் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து தேவ செய்தியானது நமக்கு கிடைக்கும் போது, செய்தியின் தலைப்பாக பார்க்கும்போது ஆசீர்வாதம் வந்த நேரம் என்கிறதான ஒரு அருமையான தேவ செய்தி, நமக்கெல்லாம் ஒரு பிரயோஜனமான ஒரு தேவ செய்தியாய் இருக்கிறது. இதுல யூடியூபின் வாயிலாக பார்க்கிறவங்க ஏதோ முன்னால மட்டும் பார்த்துட்டு அப்படி ஆஃப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இந்த செய்தியின் முடிவில பலவிதமான ரகசியங்கள், வேதத்தின் ஆழத்தின் கருத்துக்கள், அவைகள் எல்லாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கேட்டு பயன்பெறுங்க. அநேக பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் ஊழியத்திலே நீங்களும் ஒரு பங்காளி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியின் வாயிலாக பரிபூரண ஆசீர்வாதம் கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதான செய்தியின் அடிப்படையிலே ஆசீர்வாதம் என்பது என்ன என்பதை பார்க்கும்போது இதுல 7 விதமான உள்ள அடக்கம் உண்டு. ஆசீர்வாதம் என்கிறதான ஒரு சொல்லிலே 7 விதமான தன்மைகள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதிலே 1 மகிழ்ச்சி, 2 சமாதானம், 3 பாதுகாப்பு, 4 குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் தன்மை, எதை செய்தாலும் வாய்க்கும் நிலைமை, 7வதாக ஆரோக்கியமான வாழ்வு. இவைகள் எல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதம் என்கிறதான ஒரே சொல்லிலே இவ்விதமான காரியம். எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே போகும்போது 7 விதமான உள்ள அடக்கப்பட்டதான அம்சங்கள் நமக்கு கிடைக்கப்பட்டு பிளெஸிங்கோட நம்ம போறோம். எவ்வளவு மேன்மை! ஆகவே இந்த ஆசீர்வாதம் இயற்கையாகவே பரிபூரணமாகவே எல்லாருக்கும் கிடைக்கும் பார்த்தா கிடைக்காது. ஒரு சில பேர் தூரமா போறாங்க, எந்தெந்த கோயிலுக்கோ குளத்துக்கோ போய் நாங்க இந்த பிளெஸிங்க வாங்கணும்னு போறாங்க. போனாலும் பரிபூரணமா கிடைக்கிறது இல்ல. அதெல்லாம் ஆண்டவருடைய கையிலே இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ஒரு சில பேர் பணத்துல நல்லா வசதி வாய்ப்பா இருப்பாங்க. ஆனா பணம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்காது. சந்தோஷமும் பணமும் இருந்தா ஆரோக்கியம் இருக்காது, சுகம் இருக்காது. ஒண்ணு கிடைக்கும், ஒண்ணு கிடைக்காது. இதுதான் மனுஷனுடைய நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில பார்க்கும்போது இப்போ ஆண்டவருடைய சமூகத்துல வரோம். பிளெஸிங் வேணும், நமக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நம்ம வரும்போது அந்த ஆசீர்வாதத்தை குறித்து 2 நிலைகள் உண்டு. ஒரு ஆசீர்வாதம் உலக ஆசீர்வாதம், இன்னொரு ஆசீர்வாதம் பரலோக ஆசீர்வாதம். இந்த 2 பிளெஸிங்கும் இருக்கு. 2 கட்டாயமா வேணும். அதனாலதான் இகபர நன்மையால் முடிசூட்டுகிற தேவாதி தேவன் என்று சொல்லப்படுகிறது. உலக ஆசீர்வாதங்களுக்காக இவ்வுலக வழிபாட்டையே மாற்றி இவ்வுலக வழிபாடுக்குள்ளாக கடந்து வந்து இவ்விதமாக அதன் வாயிலாக போகிறவர்களும் உண்டு. ஆனால் அப்படி போகலாமா? இந்த பிளெஸிங்கோட எனக்கு வேணும், உலக பிளெஸிங் வேணும், உலகத்தினுடைய ஆசீர்வாதம் வேணும் சொல்லி என்னன்னா கொஞ்சம் மாத்தி சுயநலத்தோடு கூட இவ்விதமாக தேவ பக்தியில ஈடுபடுறவங்க அவங்களும் இருக்காங்களாம். அதுதான் கொலோசியர் 2வது அதிகாரம் 19 23 வரைக்கும் வாசித்து பாருங்க. வாசிக்கப்படுகிறதான வார்த்தையை கவனமா கேளுங்க. மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று
காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாது இருக்க பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறுத்ததுண்டானால் இன்னும் உலக விளக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷனுடைய கற்பனையின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவைகள் எல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒழுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேருவதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. பாத்தீங்களா? மாம்சத்தின்படியான போதனைகள், தொடாதே, ருசியாதே, இப்படி இருக்க வேணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவ பக்தியில இவைகளெல்லாம் நுழைத்து இப்படியாக சபையை கொண்டு போகிறவர்கள் எப்படிப்பட்டதான ஒரு தேவ பக்தியில போறாங்களா? மாம்சீகத்தின்படியான ஒரு காரியத்துல போறாங்களா? நாங்க ஆவிக்குரிய சபையினர். கேட்டா ஆவிக்குரிய சபையினர். அப்புறம் என்னத்துக்கு நீ மாம்சத்தை கொண்டு வர? மாம்சத்தை கொண்டு வரக்கூடாது. ஆவிக்கேற்றவன் ஆவிக்கேற்ற வகையிலே சிந்திக்க கடவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் சிந்திக்க வேண்டும். உலக வழிபாடுகளுக்கு நாம் மரிக்க வேண்டும் என்று வேதத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, சுகபோகமாய் வாழ்கிறதான வாழ்க்கையோடு கூட இருக்கிறதான இதோ தேவ பக்தி. எனக்கு நல்ல ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. உலகத்துல என்ன எனக்கு கவலை உண்டு? எனக்கு சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, பணம் இருக்கு. இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லி வெறும் உலகத்தின் பார்வையிலேயே பார்த்து போகிறதான இதோ தேவ பக்தியும் உண்டு. அப்பப்போ வருவாங்க, மாசத்துக்கு ஒரு டைம் அல்லது வருஷத்துக்கு ஒரு டைம் ஐக்கியத்துக்கு வருவாங்க, ஆலயத்துக்கு வருவாங்க. மத்த நாளெல்லாம் வார்த்தை கேட்க மாட்டாங்க. எனக்கு எல்லாம் நிறைவா ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, எனக்கு என்ன கவலை, நான் சுகபோகமா இருக்கிறேனே. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? இம்மைக்குரிய வாழ்விலே மாத்திரம் நாம் பிளெஸிங்கோடு கூட இருப்போம் என்று சொன்னால், மறுமைக்குரிய வாழ்விலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லாதவர்களாய், கொஞ்சம் கூட தேவனுடைய வார்த்தையிலே ஸ்திரப்படாதவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் அதற்குண்டான வார்த்தை சொல்லப்படுகிறது. வாசித்து பாருங்கள். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 5:6 சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். பாத்தீங்களா? சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். பாத்தீங்களா? அது திருச்சபையாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, சுகபோகம் ஒன்றே போதும் என்று சொல்லி இம்மைக்குரிய பிளெஸிங், இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தோடு கூட நின்னு விட்டா நம்மள எப்படிப்பட்டவங்களாம்? உயிரோடு செத்தவங்களாம், ஆன்மாவிலே செத்தவர்களாம். ஆகவே உலக ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரம் கிரிகையை நடப்பிக்க கூடாது என்று வேதம் எச்சரிக்கிறது. வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியரின் புத்தகம் 15:19 இன்மைக்காக மாத்திரம் நம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். எல்லா மனுஷர்களை பார்க்கலாம் பரிதபிக்கப்படுகிறவர்களா இருக்கணும். இம்மைக்குரிய வாழ்க்கை வேண்டும், பிளெஸிங் வேணும். அதோடு கூட மறுமைக்குரிய வாழ்வையும் தேட வேண்டும். ஆகவே ரெண்டும் வேண்டும். உலக ஆசீர்வாதம் முக்கியம்தான், அதை காட்டிலும் பரலோக ஆசீர்வாதம் மிக மிக முக்கியம். ஆகவேதான் தேவ ராஜ்யத்தை முதலாவது தேடும் போது மற்றவைகள் எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அந்த மனிதன் எப்படியாக இருப்பான் தெரியுமா? வானத்தின் பலகணியின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவனாய் காணப்படுவான். வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். சங்கீதம் 65:11 வருஷத்தை உங்களுடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. பாத்தீங்களா? பாதைகள் நெய்யாய் பொழிகிறதாம். அப்படிப்பட்ட பிளெஸிங்காம், அப்படிப்பட்ட ஆசீர்வாதமா. அதனால்தான் இவைகள் எல்லாம் பார்க்கும்போது இந்த செய்தியில ஒரு அருமையான செய்தியின் தலைப்பை பார்க்கிறோம். ஆசீர்வாதம் வந்த நேரம் அப்படின்னு சொல்லி. சீடர்களுக்கும் கூட ஆசீர்வாதமே கிடைக்கல. அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, கையின் பிரயாசத்தோடு கூட போறாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அலை அடிக்குது, அந்த தண்டு வலிச்சு கஷ்டப்பட்டு ரா முழுவதுமாக
1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல, ராம் முழுவதுமாக பிரயாசப்பட்டும் கூட ஆசீர்வாதம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை. வெறும் படகோடு கூட கடந்து வந்து துக்கத்தோடு இனி அவ்வளவுதான், இன்னைக்கு பொழப்பே இல்ல அப்படின்னு சொல்லி வலைகள் எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணலாம். ஏன்னா ஆகாத கச்சடாலெல்லாம் வலைகள் எல்லாம் மாட்டிருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டு கிளீன் பண்ணலாம்னு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஏசப்பா வர்றாரு. ஏசப்பா வந்த உடனே முதலாவது படகிலே இடம் கொடுக்கிறார்கள். வாசித்து பாருங்கள். என்னன்னா, கையின் பிரயாசத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி, இவ்விதமாக அந்த பிரயாசம் இல்லையே என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருந்ததான அந்த சூழ்நிலையிலே தேவன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து அவர்களிடத்திலே சொல்லுகிறார் என்னன்னு லூக்கா 5:5 வாசித்து பாருங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். பாத்தீங்களா, உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். இயேசு கிறிஸ்து படவிலே வந்த உடனே, நான் சொல்லுகிற இடத்துக்கு போய் நீ வலையை போடு. நான் நைட்டெல்லாம் போட்டாச்சு. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவான், போங்கப்பா பாஸ்டர், எவ்வளவோ ட்ரை பண்ணிட்ட பாஸ்டர், ஒன்னும் வேலைக்கு நடக்கல, என் வாழ்க்கை இப்படிதான், என் வாழ்க்கை முடிஞ்சு, இனி நீங்க என்ன இருக்கு சொல்றதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த ஏசப்பா சொல்றாரு, சீமோன் பேதுருவின் இடத்துல சொல்றாரு, சீமோன் பேதுருவே, இப்பொழுதே நான் சொல்கிறபடி நீ செய்ய அப்படின்னு சொல்லி அவர் காண்பிக்கிறார். அந்த இடத்துக்கு போ, பிளெஸிங் இருக்கும்னு சொல்றாரு. அப்போ இவரும் ஒரு வார்த்தை சொல்றாரு, ஒண்ணும் இல்ல, நல்லா ட்ரை பண்ணிட்டோம், இது வரைக்கும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம், எங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல, பிளெஸிங்கே இல்ல, ஆசீர்வாதமே இல்ல என்கிறதான சூழ்நிலையில தள்ளப்பட்டு நாங்க வந்திருக்கிறோமே அப்படின்ற ஒரு நிலையில அந்த ஆதங்கத்துல சொல்லும் போது இப்போ ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை வருது. வந்த உடனே சரி கீழ்ப்படுகிறோம் போறாங்க. போன உடனே அவர் சொன்னபடியே வலையை போடுவதற்கு உடனே அவங்க போடுறாங்க. போட்ட உடனே வலையை போட்ட உடனே வலை கிளியத்தக்கதான ஆசீர்வாதம் அந்த மீன்களாய் நிரம்பினதாம் வலைக்குள்ளாக. வாசித்து பாருங்கள் 5:6. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். மிகுதியான மீன்களை பிடிச்சிட்டாங்க. வலை கிழிய போகுது, படகும் மூழ்க போகுது. அப்போ கையசைத்து இதோ கரையோரத்துல இருக்கிறவங்களையும் எம்டியான படகுல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஹெல்ப்புக்கு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. வாங்கன்னு வந்த உடனே என்னன்னா அந்த படகையும் நிரப்ப செய்து இவ்விதமாக 2 படகு நிரம்பிருச்சாமா. அதையும் வாசித்து பாருங்கள் 7வது வசனம். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். பாத்தீங்களா, ஆசீர்வாதம் வந்த நேரம். அப்ப இயேசுவே அவங்க பக்கத்துல ஆசீர்வாதமாக வந்த நேரம், அவங்க படக நிரம்பத்தக்கதான மீன்களாய் அவங்க கொண்டு போகும்போது எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு மன மகிழ்ச்சியா இருக்கும் தெரியுமா. அப்போ பிரமித்தார்கள். அவர்கள் பிரமித்து, நாங்க பாவியான மனுஷப்பா, இப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்த அவர் சொன்னா நடக்குது, அவர் கூட இருக்கிறதுக்கு நாங்க அருகதி அல்ல என்று சொல்லி, நாங்க பாவியான மனுஷன், எங்களை விட்டு போயிருங்க ஆண்டவரே அப்படின்னு பிரமித்து, அப்படியே பயங்கர பிரமித்து, ஒரு ஆச்சரியம், பயங்கரமான ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்தினாலே சொன்னாங்களாம். சொன்ன பின்னால ஆண்டவர் என்ன சொல்றாராம், ஒரு மேலான ஒரு பொறுப்பை கொடுக்கிறாராம். இது வரைக்கும் நீங்க மீன்களை பிடிச்சிட்டு இருந்தீங்க, இனி என் கூட வாங்க, மனுஷரை பிடிக்கிறவர்களாய் நான் உங்களை மாற்றுவேன். மேலான ஒரு பொறுப்பை கொடுக்கிறார் ஆண்டவர், மேலான ஒரு உத்தியோகத்தை கொடுக்கிறார். அந்த உத்தியோகம் பரத்துக்குரிய ஆசீர்வாதமாய் அது அமைந்ததாம். அதையும் வாசித்து பாருங்க. லூக்கா 5:10-11 வரைக்கும் வாசிங்க. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எல்லாவற்றையும் விட்டுட்டு தேவனுக்கு பின்பாக சென்றார்கள். ஹல்லேலூயா! எவ்வளவு மகிமையான ஒரு அற்புதம், எவ்வளவு ஆச்சரியமான ஒரு வழிநடத்துதல், எவ்வளவு மேன்மையான ஒரு பிளெஸிங்
ஆசீர்வாதத்தின் மகிமை அவர்களுக்கு கிடைத்தது. எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? இப்போ நம்ம வாழ்க்கையில, ஆவிக்குரிய லைன்ல, நம்ம வாழ்க்கையில இந்த நடந்த சம்பவத்தை வச்சு ஆசீர்வாதம் வந்த நேரம் இருந்ததா அப்படின்னு பார்த்தா இருக்கல. ஆனால் இனிமேல் ஆசீர்வாதம் வரும் நேரம் வரும்போது இப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாராம் ஆண்டவர். என்ன, எப்படி தெரியுமா? முதலாவது, சோர்ந்து போன சூழ்நிலையில தம்முடைய படகிலே இயேசு கிறிஸ்து ஏறும்படியாய் அனுமதித்தார்கள் சீடர்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கை என்கிறதான படகிலே இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும். மிகவும் முக்கியமான ஒரு காரியம் இது. முதலாவது பாயிண்ட். இரண்டாவது, அடுத்தது நம்முடைய குறைகளை சொல்ல வேண்டும். ஐயரே, ராம் முழுவதுமாக நாங்க வலைகளை விரித்தோம், ஒண்ணு இல்ல, குறைகளை சொன்னான். அதே போல நாமும் குறைகளை சொல்ல வேண்டும். சிங்க குட்டிகள் பட்டினி அடைந்து தாழ்ச்சியா இருக்கும், கர்த்தரைகளை தேடுவதற்கோ எந்த நன்மையும் குறைவுபடாது. மறுபடியும் சொல்கிறேன், சிங்க குட்டிகள் பட்டினி அடைந்து தாழ்ச்சியா இருக்குமாம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ எந்த நன்மையும் குறைவுபடாதாம். அப்படிப்பட்ட ஒரு காரியம் இது. இரண்டாவது காரியம். மூன்றாவது, கீழ்ப்படிய வேண்டும். எல்லாம் போட்டாச்சு, முடிஞ்சு, வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு உட்கார கூடாது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அதன்படி நாம் செய்தால் கட்டாயம் கீழ்ப்படுதலின் நிமித்தமாய் தேவ ஆசீர்வாதம் கடந்து வருமாம். இது மூன்றாவது காரியம். நான்காவதாக பார்க்கும்போது, இதுவரைக்கும் நாங்க வலைய விரிச்சிட்டோம், வலைய போட்டுட்டு இருக்கோம், வலையில கசடு தான் வந்திருக்குது. ஆனா இப்பொழுது தேவன் சொல்லும் போது அன்பின் வலைகளை, அதாவது அன்பின் பிரமாணத்தை வலைகளாய் அது மாற்றி இப்போ நம்ம உபதேசத்தை நம்ம போடுறோம். பாத்தீங்களா? அன்பின் பிரமாணத்தையே உபதேசமாய் போடும்போதுதான், ஓ இப்படி இருக்குதா அப்படின்னு பார்த்து அதுக்குள்ளாக மீன்கள் அகப்படும், ஆத்துமாக்கள் அகப்படுமாம். இது மேன்மையான ஒரு காரியம். ஆகவே அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, இதோ ஐந்தாவது, சுவையுள்ள மீன்கள் அதிலே மாட்டினது. 2 படகு நிறைந்ததான ஒரு காரியம். 2 படகு, ஆன்மாவுக்கென்று ஒன்றும் சரீரத்தினுடைய காரியங்களுக்கு என்றும் உதவி செய்கிறதான ஆத்துமாக்களை கொடுப்பார். ஆத்துமாவுக்கு சப்போர்ட் பண்ணுகிற இதோ தேவனுடைய பிள்ளைகளை தருவாரு. அதே போல சரீர ரீதியா நம்ம சோர்ந்து போகும்போது நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு காணிக்கை மூலமாகவும் திருச்சபை நடத்துகிறதுக்கு மூலமாகவும் என்னவா ஆண்டவர் இப்படிப்பட்ட தேவனுடைய திருச்சபையில் இருக்கிறவர்களை 2ஆ பிரிச்சு தருவாராம். எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம் பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. 2 படகு நிரம்பத்தக்கதான மீன்கள் கிடைத்தது. ஒன்று சரீரத்துக்கு அடுத்த ஆசீர்வாதமும் கொண்டு வருவார்கள், இன்னொன்று ஆன்மீக அடுத்த ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருவார்கள். இதுதாங்க பரிபூர்ணமான ஒரு காரியம். ஆகவேதான் 6வது, எப்பொழுதுமே நன்றி உள்ளவர்களாய் இருக்கும்படியாக அருள் செய்யக்கூடியதான ஆசீர்வாதம். 7வது, எந்த வேலையானாலும் சரி, ஊழியத்துக்கு வாமங்க அப்படின்னு கூப்பிட்டா எந்த வேலை இருந்தாலும் சரி விட்டுட்டு வரவன் சீமோனை போல இருப்பான், சீடர்களை போல இருப்பான். பாத்தீங்களா? எல்லாவற்றையும் விட்டு விட்டு அத கரையில வச்சு அதை ஒதுக்கி அந்த படகையெல்லாம் நிறுத்திட்டு இயேசுவின் பின்னதாக சென்றார்கள். எவ்வளவு அருமையான ஒரு சத்தியம்! இந்த ஆசீர்வாதம் வந்த நேரம் எப்படிப்பட்ட ஒரு காரியமா இருக்கும் தெரியுமா? ஆகவே அப்படி போல நமக்கும் ஆண்டவர் என்ன செய்வாரு? ஒரு அந்த நேரத்துல ஆசீர்வாதம் வரும்படியாக அவர் செய்வாரு. ஆனா இதெல்லாம் நம்ம செய்யணும். செஞ்சா இன்னைக்கு ஆசீர்வாதம் வந்த நேரம் என்று சொல்லி நாம் தேவனுக்கு நாம் இவ்விதமாக நன்றி செலுத்தலாம். அதுக்கப்புறம் என்னன்னா, ஆண்டவர் பிளெஸிங் கொடுத்தா, ஆண்டவர் ஆசீர்வதித்தா எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும் தெரியுமா? வேதம் வாசித்து பாருங்கள். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதான ஆசீர்வாதம் அது குறைவாக அல்ல, அது இவ்விதமாக நிரம்பி வருகிற ஆசீர்வாதம். அது குறைவான ஆசீர்வாதம் அல்ல, அளந்து கொடுக்கிற ஆசீர்வாதம் அல்ல, அள்ளி கொடுக்கிற ஆசீர்வாதமா. அந்த ஆசீர்வாதம்
அந்த ஆசீர்வாதம் நமக்கு அந்த டைம் வந்துருச்சுன்னு வைங்க, அவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் அற்புதமா கொண்டு வந்துருவாராம். ஆகவேதான் அந்த வசனத்தை வாசிங்கள். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுதே நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதிகாலை என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாத்தீங்களா, இவ்வளவு பெரிய மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை தராரு. இதெல்லாம் நம்ம செய்யறது இல்லைங்க. அதனாலதான் ஆசீர்வாதம் இன்னும் நம்ம வாழ்க்கையில வரல. இதெல்லாம் செஞ்சுட்டோம்னா இந்த அற்புதத்தின் வாயிலாக நம்ம அறிந்து கொண்டதான விஷயம் என்னன்னா, இந்த சீமோன் செய்தது போல, சீடர்கள் செய்தது போல நாமும் கீழ்ப்படிந்து நம்முடைய இதயத்திற்கென்று ஒரு இடத்தை கொடுத்து நம்முடைய வாழ்க்கை படகில ஏசப்பாவை ஏற வச்சு இவ்விதமாக வச்சுட்டோன்னு வைங்க, அப்போ ஆசீர்வாதம் தேவனே கொண்டு வருவாரு. அந்த நேரம் தான் ஆசீர்வாதம் வந்த நேரமா இருக்கும். இதற்காக உங்களையும் என்னையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்துக்குண்டான நேரத்துக்குள்ளாக நம்மை கொண்டு வந்து நிறுத்துவாராக. ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கேட்டதான விடுதலையின் நற்செய்தி உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்தது என விசுவாசிக்கிறோம். இந்த தேவ ஊழியம் அநேக நெருக்கங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருப்பதால் இந்த டிவி ஊழியத்தை ஜெபத்தாலும் உங்கள் கையின் பிரயாசத்தாலும் தாங்கி தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக ஊழியம், ரெவரண்ட் கேபா ராஜ், எல்என் காட்டேஜ், ஆஸ்பத்திரி ரோட், உதகை. கைபேசி எண் 9435234477 மற்றும் 78717177